எல்லாருக்கும் வணக்கங்க. கேழ்வரகு மாவில் அடை சுட்டு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்குறேங்க. வரமிளகா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். மிளகாய் செவந்துருச்சுங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க. இந்த பச்சை வாசம் போகும் இதில் வதங்கினாக்கா. அப்படியே கூட போடலாம் அடையலை. இருந்தாலும் இப்படி வதக்குனா இன்னும் கொஞ்சம் ருசியாகவும் இருக்கும், பச்சை வாசமும் போகும். ஒரு அவசரத்துக்கு மட்டும் அப்படியே போட்டுக்கலாம் வெங்காயம். வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் லேசாக வதங்கினாவே போதுங்க. இப்போ இதில் முருங்கைக்கீரை பறிச்சிட்டு நல்லா ஒரு 3 தடவை நல்லா அலசி வச்சுருக்குறேங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறையா போட்டிருக்குறேங்க. தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. மாவு எவ்வளோ தேவையோ எவ்வளோ சுடுறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் இந்த எண்ணெயிலே அப்படியே ஒரு வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. இப்போ தேங்காய் பூ துருவி வச்சுருக்குறேங்க. இது சேர்த்திக்கலாம். தேங்காய் பூ சேர்த்தியாச்சுங்க. கடலக்காய் கொஞ்சம் வறுத்துட்டு உடச்சி வச்சுருக்குறேங்க. தோல் எடுத்துட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இது இப்போ ஒரு பெரட்டி எடுத்துக்கலாங்க. கடலக்காய் எதுக்கு போடுறதுனாக்கா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க. உடம்புக்கும் ஆரோக்கியம், நல்லா ருசியாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் போடுறது. எண்ணெயில் ஒரு வதக்கலாம். ஒரு பெரட்டுனா போதுங்க. கடலக்காய் ஏற்கனவே வறுத்துருக்குறோம். போதுங்க. இப்போ அடுப்பை நிறுத்திடலாங்க. இதை ஆற வச்சிடலாம். இப்போ மாவு எடுத்து மாவில் இது கலக்கிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இது இப்போ ஆறட்டுங்க. வதங்கினது அடுப்பு நிறுத்திடலாம். ஒரு 2 கப்பு மாவு எடுத்துருக்குறேங்க. கேழ்வரகு மாவுங்க. இப்போ இதில் வானலில் நம்ம வதக்கி எடுத்ததை இதோட சேர்த்துக்கலாங்க. தண்ணி எவ்வளவு தேவையோ கொஞ்சமாக தண்ணி தெளித்து அடை சுடுற அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அடை பதத்துக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சு எடுக்கணுங்க. வரன்னு இருந்தால் கூட உப்பு அங்கங்கே கொஞ்சம் தங்குங்க. அதனால தான் நான் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு அப்புறம் உப்பு போட்டு மறுபடியும் கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கிறதுங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாங்க. எண்ணெயோ நெய்யோ தேவையான அளவு சும்மா கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. மாவு
அடை தட்டுற அளவுக்கு இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு கிண்ணத்தில் கை நனைச்சிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. இப்போ இது தோசைக்கல்லை வச்சு தட்டலாங்க. அடுப்பு நான் கம்மியாக தாங்க வச்சுருக்கிறேன். ரொம்ப வேகமாகவும் வைக்கல, ரொம்பவும் சிம்மிலையும் வைக்கல. தண்ணி தொட்டுட்டு தட்டினோம்னா கொஞ்சம் மெலிசாக வருங்க. தட்டினதுக்கப்புறம் எண்ணெயோ நெய்யோ சுற்றிலும் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. இப்போ இது மெதுவாக திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. அதான் நடுவில் நவுத்தி வச்சுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படியே திருப்பி போடலாங்க. ஒரு 2-3 தடவை. கொஞ்சம் நல்லா மெதுவாக இருக்குங்க. அப்படி திருப்பி போட்டோம்னா ஒரே பக்கத்துலேயே விட்டோம்னாக்கா வரன்னு ஆகிடும், கெட்டி ஆகிடும். அப்படி எண்ணெயில் வதக்காமல் கடலக்காய் அப்படியே மாவுலேயே போட்டு பிசைஞ்சோம்னாக்கா ஒட்டிக்கிட்டு நல்லா வராமல் இருக்குங்க வெளியில். இந்த எண்ணெயில் வதக்கிட்டோம்னாவே இப்படி கொஞ்சம் வெளியில் வரும். அவ்வளோதாங்க, அடை தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, கேழ்வரகு அடை தயாராகிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.